இந்த ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த டிஃபரன்ஷியேஷனுங்கிறதுக்கு இங்கே இந்த ஒரு dx இருக்குது, இங்கே ஒரு dy இருக்குது. இது எக்ஸாக்டாக இருக்கணும்னா ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் மாறி மாறி இருக்குது. இதையுமே பாருங்கள், ஆல்ஃபா வந்து 4 இடத்துலையுமே வேற வேறு ஆல்ஃபா தான் இருக்குது. ஆல்ஃபா 3/2 1 2/3 சாரி 2 இடத்துல சேமாக இருக்குது. பீட்டா பார்த்தோம்னா அதுவும் 2 இடத்துல சேமாக இருக்குது. மற்ற இடத்துல 2 இடத்துல வேற வேறு ஆன்சர் இருக்குது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சோடனே ஆன்சர் கன்ஃபார்ம் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். UG TRB and PG TRB Maths New Batch. Professor Suresh Maths Classes. Call or WhatsApp 8838037215. ஏன்னா ஆல்ஃபா வந்து 2 இடத்துல 1 இருக்குது, பீட்டாவும் 2 இடத்துல 1 இருக்குது. ஒருவேளை 1 வராமல் ஆல்ஃபாவுக்கு வேறு ஏதாவது நம்பர் வந்தால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், பீட்டாவை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, இந்த ஐடியாவை நம்ம ரீகால் பண்ணிக்கிறோம். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். mdx ப்ளஸ் ndy ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருந்து அதை எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, mdx ப்ளஸ் ndy ஈக்குவல் டு 0 இது வந்து எக்ஸாக்டாக இருக்கணும் அப்படின்னா ∂m by ∂y ஈக்குவல் டு ∂n by ∂x அப்படின்னு வரணும். இப்படி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்லிடுறோம்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பேர் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பட் இங்கே எக்ஸாக்ட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ இதை அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள். எம் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா இது இருக்குது, இதான் எம். அப்போ இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் ஒய் நான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா இருக்குது, அங்கே அதே இடத்துல ஒய்யும் இருக்குது, அதனால் அது அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் அப்படியே இருக்கும். ஒய் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3y² அப்படின்னு வந்துடும். இந்த எக்ஸை நான் அப்படியே போட்டுக்கிறேன். ப்ளஸ் இது ஃபஸ்ட்டு டேர்ம் முடிஞ்சிச்சு. செகண்ட் டேர்முக்கு வரும்போது ஒய் காஸ் எக்ஸ் இருக்குது, அது வித் ரெஸ்பெக்ட் ஒய் பண்ணணும். அப்போ அந்த ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 வந்துடும். அப்போ காஸ் எக்ஸ் அப்படின்னு மட்டும் இருக்கும். இது இந்த சைடு ∂m by ∂y. அதே மாதிரி இந்த பக்கம் வருவோம், ∂n by ∂y. இதான் என்ன, இதே ஃபார்மெட்டில் அப்படி எடுத்துக்கணும். இது வந்து என்ன, இது வந்து இதை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ நமக்கு இது என்னவா மாறிடும் அப்படின்னா 2x y² அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் பீட்டா அப்படியே இருக்கும், சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா காஸ். இப்போ இது ரெண்டு ஈக்குவல் தானே, அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள். கரெக்டாக xy², இங்கே xy² இருக்குது. அப்போ இதோட இந்த 3 ஆல்ஃபாவும் இந்த 2ங்கிற நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2/3. ஆல்ஃபா இஸ் 2/3. இது பார்த்தோன்னே நேரம் ஆன்சருக்கு போயிருங்க. பீட்டா வரையும் கண்டுபிடிக்க வேணாம். ஆல்ஃபா 2/3 எத்தனை இடத்துல இருக்குது, ஒரே ஒரு இடத்துல தானே இருக்குது. அப்போ இதான் ஆன்சர், அவ்வளோதான் முடிஞ்சு. அது பீட்டா என்ன வருதுன்னா நம்ம யோசிக்கக்கூடாது, டக்குன்னு அடுத்த கொஸ்டின் போயிடணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் எக்ஸாம் ஹாலில். ஓகே, இப்போ டீச் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. காஸ் எக்ஸ் அப்படின்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே பீட்டா காஸ் எக்ஸ் இருக்குது, அப்போ பீட்டா ஈக்குவல் டு 1 கரெக்டாக வந்துடும். பட் எக்ஸாம் ஹாலை பொறுத்தளவில் இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ நீங்கள் நோட்லேயே வந்து 2 விதமாக எழுதி வைக்கணும். எப்படின்னா எக்ஸாம் ஹாலில் எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணணும், நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு எது வரைக்கும் ஃபுல்லாக எழுதணும். வேறு வேறு மெத்தட், மோர் தென் 1 மெத்தடில் கூட நீங்கள் எழுதி வைக்கணும். சரியா, இதுதான் முக்கியம், டைமிங் தான் முக்கியம். இந்த டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் தான் நல்லா கிளவராக இருக்கவங்க கூட சம்டைம் கிளியர் பண்ண முடியாமல் போயிடுவாங்க அந்த எக்ஸாமை. கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கவங்க இந்த டைமை ஃபாலோ பண்ணனால கிளியர் பண்ணிடுவாங்க. சின்ன வித்தியாசம் தான் இருக்குது, பார்த்துக்க.